பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். சுகன்யா, நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எந்த ஒரு தப்பு பண்ணல. அந்த மீனா என்னடனா தனியாக வந்து என்னை பயங்கரமாக திட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அரசு, நீங்கள் பண்ண தப்பு தான். ஏன்னா நீங்கள் எதுக்காக வந்து அன்னி தான் லோன் போட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. அதை சொன்னதுனால தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுகன்யாவை ஆளால் திட்டிட்டு போயிடுறாங்க. சுகன்யா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் ராஜி ஃபீல் பண்ணவும் என்னாச்சு நின்றாங்க. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு யாருன்னு குமாரை பார்த்து பேசினேன். என்னது பேசுனீங்களா? ஆமான்றாங்க. ஆனால் வந்து சும்மா பேசிட்டு வந்துட்டேன். குமார் கிட்ட வந்து கதை ரொம்ப நல்லவா அப்படி இப்படி தான் சொல்லிட்டு வந்தான்றாங்க. ஆனால் அன்னி எனக்கு ஒன்று தான் புரியவே இல்லைன்றாங்க. என்ன புரியல? இல்லை, லவ் மேரேஜ் இல்லை, ரெண்டு பேருமே வந்து எந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முடியுதுன்றாங்க. அதுவா, பாதி பேர் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தானே பண்ணிக்கிறாங்க, பண்ணிட்டு லவ் பண்ணிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களுடைய ஸ்டோரியும் சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம குமார் சொன்னதை வந்து அரசுகிட்ட சொல்லலாமா, சாரி கேட்க சொன்னானே. இல்லை வேண்டாம், அவள் சந்தோஷமாக இருக்கும்போது இந்த விஷயத்த சொல்லி அவளை வந்து மூட் அவுட் பண்ண வேண்டாம். அவனே வந்து தேவையாருந்து சொல்லிக்கிட்டோன்றாங்க. என்ன நீ என்னாச்சு? இல்லை மோர் குடிச்சியா? நான் குடிச்சேன், என்ன போய் குடிச்சிட்டு வர, தண்ணி தாகமாக இருக்குன்னு உள்ள போயிடுவாங்க. சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்லை வேண்டாம், சொன்னால் தேவையில்லாமல் அரிசி கவலைப்படுவா, இப்போ நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு ராஜி முடிவு எடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து வெளியே நின்று ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து சாங்ஸ் கேட்டுட்டு இருப்பாங்க. அரசி குமார் வெளியே வரவும் அரசி அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் அரசிக்கு கேட்கறது இல்லை, நம்ம போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. வேண்டான்ட்டும் அவங்க நினைப்பாங்க. இல்லை போல முன்னாடி போகவும் அப்போ கதிர் ஃபோன் பேசிட்டு வருவாங்க. ராஜின் குமார் கூப்பிட்றத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ வந்து அரசி இருக்கிறத பார்த்துட்டு அரசி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி அமைச்சிக்கிறாங்க. குமாரை பார்த்து அரசியுமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் வந்து டே ஒரு டைம் சொன்னா உனக்கு புத்தி வராது, எதுக்காக நான் என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன்றாங்க. இங்க பாரு, அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க தப்பிச்சேன், இன்னைக்கு நான் உனக்கு சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, அதை விட்டுட்டு தேவையில்லாம என் தங்கச்சி கிட்ட அதுக்குன்னு பிரச்சனை பண்ண தொலைச்சிடுவேன்னு சொல்லிட்டு குமாரை வான் பண்ணிட்டு அரசி உள்ள நடு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. குமார் ஃபீல் பண்றாங்க. அரசி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா ஆனா அதுக்கான வாய்ப்பு கதிர் கொடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தது எங்க போயிட்டாங்க, யாரையும் காணோன்றாங்க. இன்னும் வந்து செந்தில் ஆபீஸ்ல இருந்து வரலாங்க, ஏதோ வேலை இருக்கா, மீனாவும் இன்னும் வரலான்றாங்க. அப்படி அவன் எங்க போயிட்டு அவனே இங்கே வெளியே போயிருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு என்னாச்சு, ஆளாளுக்கு எல்லாரை பற்றி விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி பழனி யோசிக்கிறாங்க. சரவணா அப்படின்றாங்க. சொல்லுங்க பையன விஷயம். இல்லடா, நம்மளுடைய நிலம் ஒன்று இருக்குல்ல, அதை வித்துட்டு கதிர்க்காக வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சரி அப்படியா, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. மயில் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இவங்க அந்த நிலத்தை விற்கிறத பற்றி பேசி முடிச்சுட்டு உள்ள வந்ததுமே அந்த நிலத்தை ஏன் விற்கிறாங்க, எதுக்கு விற்கிறாங்க, அப்படி ஒரு நிலம் இருக்கிறது சொல்லவே இல்லை அப்படின்ட்டு தங்கமயில் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரவணன் திட்டி விட்டுருவாங்க. உங்ககிட்ட ஏன் சொல்லணும், எதுக்கு சொல்லணும், அப்பா விற்க சொல்லியிருக்காரு, வித்துட்டு கதிர்க்கு ஹெல்ப் பண்ணணும். எங்க எல்லார பத்தி மாமா யோசிக்கிறாங்க, உங்களை பத்தி யோசிக்கிறாங்களா, அதெல்லாம் நீ யோசிக்காதுன்னு சொல்லிட்டு திட்டிடுவாங்க. இங்க மீனா அவங்களுடைய அப்பா வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவோ அவங்க அப்பாவுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அப்பா புரிஞ்சுக்கிறதா இல்லை. முன்னாடியே வந்து மாமனார் வீட்டிலேருந்து எந்த ஒரு உதவியும் செய்யலன்னு சொல்லியிருந்தா நானே மாப்பிள்ளைக்காக வந்து பணத்தை கொடுத்துருப்பில்லாமா, ஏன் இப்படி பண்ணேன், கொடுத்தா நீங்கள் சொல்லி காமிப்பீங்க, அதனால தான் இங்கே பாருங்கப்பா என் புருஷனுக்காக நான் கொடுத்தேன், தேவையில்லாமல் பேச வேண்டான்ட்டு மீனா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய அப்பா மீனா பேசுனதை நினச்சி கவலைப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.